ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹல்வா ரெசிபி பார்க்கலாம். அதுலேயும் பரங்கிக்காய் வச்சு எப்படி அந்த டேஸ்டியான ஹல்வா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி பரங்கிக்காய் கிடச்சிது அப்படின்னா, இந்த மாதிரி நல்ல ஒரு பழுத்த அந்த மஞ்சள் கலராக கிடச்சிது அப்படின்னா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கலரும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இதோட தோல் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம இந்த பூசணிக்காய் கட் பண்ணும் போது நடுவில் அந்த விதையெல்லாம் வரும் பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே தனியாக எடுத்துட்டு இந்த மாதிரி அதோட தோல் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிவிட்டு இப்படி துருவி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி துருவி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அல்வா ஈஸியாக வெந்துடும். ஸோ அதனால் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ உங்ககிட்ட எந்த விதமான நட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நெய்யில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கருப்பு திராட்சை, முந்திரி, பாதாம் இது 3 எடுத்திருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வறுத்து விட்டால் போதும். நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை தனியாக மாற்றி வச்சுக்கலாம் வேறு ஒரு பவுலில். பாருங்கள், இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு கூட நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம துருவி வச்சுருக்கிற பூசணிக்காவை உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுடலாம். அடுப்பு நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. நம்ம இந்த மாதிரி துருவிட்டு சேர்க்குறதுனால இந்த பூசணிக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காகவே வெந்து ரொம்ப சாஃப்டாக வந்துடும். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு அப்படின்ட்டு. ஒரு பாதி அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நல்ல காய்ச்சின பால் ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிற பூசணிக்காயோட அளவை பொறுத்து பால் நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். பால் சேர்த்த பின்னாடி நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு கூட நீங்கள் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். நம்ம சேர்த்த பாலோடு சேர்த்து இந்த மாதிரி நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுக்கு சேர்க்குறதுக்கு சுகர் எடுத்துக்கலாங்க. இது ப்ரௌன் சுகர். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹல்வா நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் கிடைக்கும். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் சேர்க்குறேன். நம்ம பால் அளவு எடுத்தோம் இல்லையா, 1 கப்பு, அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். பூசணிக்காய் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே குழஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு அந்த பூசணிக்காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிறது நல்லா தெரியும். இதே நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் கிடைக்கும். அதாவது ஒரிஜினல் அல்வா கலர்லேயே கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா அதை கலந்து கொடுங்க. இந்த சுகரோட சிரப் எல்லாமே நல்லா ட்ரை ஆகணும். இப்போ ஒரு பிஞ்சுக்கும் கம்மியாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். எப்போவுமே நம்ம ஸ்வீட் செய்யும்போது இந்த மாதிரி உப்பு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா தூக்கலாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், அந்த சுகர் சிரப் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு நல்ல ஒரு அல்வாவோட பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ், அதாவது நம்ம ஆரம்பத்திலேயே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு கலந்து கொடுங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு நல்ல ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வந்திருக்கு. நல்ல குழைய வெந்து ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்டியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா இன்னொரு 2 நிமிஷம் கூட நீங்கள் நல்லா வதக்கி விடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹல்வா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதை இறக்கிட்டு ஆறுனதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி பாதாம் இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பரங்கிக்காய் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.